சிலர் ஒரு பெரிய அதிகார மையமா இருப்பாங்க. அவங்க சொன்னது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அரசாங்க பதவியில தான் இருக்கணுங்கிறது இல்லை. பெரிய பணக்காரனா இருக்கிறவங்கள சொல்றதெல்லாம் கூட நடக்கும். சிலருக்கு பொருளாதாரமா அந்த அளவுக்கு பெருசா இருக்கணுங்கிறது இல்லை. எல்லாருடைய பழக்க வழக்கமும் இருக்கும், அதுல ஜெயிச்சுட்டு வருவாங்க. அப்ப அந்த வெல் நோன் ஃபிகர், ஒரு செலிபிரிட்டி அல்லது ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கணும், அல்லது அந்த அதிகாரம் தான் கையில இருக்கணும், பதவியில இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அதிகாரம் கையில இருக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு யாருக்கு வரும் அப்படின்னா, 3 ராசியில செவ்வாய் உட்காந்துருந்துச்சுனாக்க அவங்களுக்கு இது மாதிரியான யோகம்லாம் உண்டு. சிம்ம ராசி, தனுசு ராசி, மீன ராசி, நீங்க எந்த லக்னமா வேணாலும் இருங்க. சிம்மம், தனுசு, மீனம், இந்த 3 ராசியில செவ்வாய் இருந்ததுன்னா ஒன்று பொருளாதாரத்துல பெருத்தவங்களா இருப்பாங்க, அதிகார மையத்துல அல்லது செலிபிரிட்டியா இருக்கிறது, அல்லது 4 பேர்த்துக்கு தெரிஞ்ச பெரிய ஒரு பாப்புலர் ஃபிகரா இருக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு. இவங்க சொல்ற காரியங்கள் நடக்குங்கிற மாதிரியான அம்சம். இதெல்லாம் நிறைவா